தேனி மாவட்டத்தோட தெற்கு எல்லையில மேற்கு தொடர்ச்சி மலையில கூடலூருக்கு பக்கத்துல பளியங்குடி அப்படின்னு ஒரு வனப்பகுதி. அங்க 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனா மங்களதேவி கண்ணகி கோட்டம். இந்த பல நூற்றாண்டுகள் கடந்து கோயிலை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தமிழ் இலக்கியத்துல பதில் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற பதில் தான் சேரன் செங்குட்டுவன். மலைவளம் மிக்க சேர நாடு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை தான் சேர நாட்டோட சிறப்பு. அந்த சேர நாட்டை ஆண்ட உதியஞ்சேரலாதனுக்கு பிறந்த நெடுஞ்சேரலாதன் இமயமலை வரைக்கும் போய் சேர நாட்டோட வில் சின்னத்தை பொறிச்சிட்டு வந்தவர். அதனாலேயே இவருக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு பேர் வந்ததா தகவலை பத்தி தமிழ் இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவங்க கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கிற காலகட்டத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னுட்டு வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. இந்த நெடுஞ்சேரலாதனுடைய மகனா பிறந்தவர் தான் சேரன் செங்குட்டுவன். நெடுஞ்சேரலாதனுடைய தம்பியான பல்யானை செல்கிழு கூட்டுவன் காலத்துக்கு பிறகு அரியணை ஏறியவர் தான் சேரன் செங்குட்டுவன். ஆட்சிக்கு தாமதமா வந்தாலும் 35 ஆண்டு காலம் சேர நாட்டை கட்டி ஆண்ட சிறப்பான மன்னர். செங்குட்டுவன் காலத்துல தலைநகரமான மந்தைக்கு பதிலா வஞ்சி பிரதேசத்தை நகர தலைநகரமா மாத்தினாரு. இவருக்கு அழியாத புகழ் கிடைக்க காரணமா இருந்தவரே மதுரையை எரித்த கண்ணகி தான். ஆமாங்க, இவர் கட்டின கோவில் தான் இன்றளவும் பேசப்படுற வரலாறு. கண்ணகி கோவில் கட்ட என்ன பெரிய வரலாறு இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுக்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சி ரொம்ப ஆச்சரியமானது. இதை தவிர இன்னும் பல போர்ல ஜெயிச்சு சேர தேசத்தை பகைவர்கள் இல்லாம செஞ்ச மன்னர் இவர் தான். தன்னை எதிர்த்த 7 அரசர்களுடைய மணிமகுடத்தை பறிச்சு அதை உருக்கி மாலையா போட்டுக்கிட்ட அரசன் தான் செங்குட்டுவன். சோழ அரசான பெருநர் கிள்ளிகா மற்ற சேர வம்சத்தை சேர்ந்தவர்கள் கூட போரை செஞ்சு அவனுக்கு முடிசூட்ட உதவி செஞ்சாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல கிழக்கு கரூரும் மேற்குல வஞ்சியும் தொண்டி பிறகு மாந்தை இவை எல்லாமே முக்கிய நகரங்களா இருந்தது. மாபெரும் படைபலத்தை கொண்டு கடம்பர்கள், கொங்கு மக்கள், மூகூர் மன்னன் இவங்க எல்லாரையும் வெற்றி கொண்ட ஒரு தனி சிறப்பான அரசன் தான் நமது செங்குட்டுவன். கடம்பரங்களோட இவர் செய்த கடல் போர் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. மகத அரசன் சஞ்சரியா அவருடைய நட்பு, சதவாகனர்கள் உடன் இணக்கமான போருக்கு கணக்கன் விஜயன் ஆகிய 2 மன்னர்களை தோற்கடித்தவர் அப்படின்னு சங்க இலக்கிய நூல்களான 8 தொகை, 1810, புறநானூறு ஆகிய நூல்கள்ல செங்குட்டுவனோட சிறப்புகளை சொல்லி இருக்காங்க சங்க புலவர்கள். கடல் பிறகோடிய வேல் கீழ் கூட்டுவன் அப்படின்னு புலவர்களால புகழப்பட்டவர். சேரர்களுடைய காலகட்டத்துல பல குழப்பங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான தமிழ் அறிஞர்கள் இவருடைய காலத்துல கட்டின கண்ணகி கோவில்களுக்கு கஜபாகு அப்படின்னு இலங்கையில இருந்து ஒரு மன்னர் வந்ததா சொல்றாங்க. அந்த கஜபாகு மன்னருடைய காலமான கிபி 2ஆம் நூற்றாண்டு இவருடைய காலமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க செயல்களால தமிழர்களுடைய பெருமைகளை உலகெங்கும் பரவ செய்த சேரன் செங்குட்டுவன் உண்மையிலேயே ஒரு மனித பிறவியா அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சோழ ரத்தம் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற ரொம்பவும் பழமையான கோவில்களுக்கு அடித்தளம் செங்குட்டுவனால் தான் நிறுவப்பட்டது. குட்டநாடு அப்படின்னு கேரளாவில் இருக்கிற ஒரு ஊர் இவருடைய பேரால அழைக்கப்பட்டது. இன்னும் அளவில்லாத சிறப்புகளை கொண்ட இந்த செங்குட்டுவனோட வரலாறு ரொம்பவும் விறுவிறுப்பானது. பழமையான சேரன் செங்குட்டுவன் ஆட்சியில பழங்கால தென்னிந்தியாவோட துடிப்பான ஒரு கதை வழியா அவருடைய மரபு தவிர ஆரம்ப தமிழர்களுடைய கலாச்சார செருமையும் ஆராய்வதற்கான பயணமும் தான் இது. இந்த கதையை கேட்கலாமா?